மணி ஒரு சாதாரண ஆளு. அவன் எதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேல இவ்வளவு பெரிய பழிய போடுவான்? அதனால தீர விசாரிக்கணும்னு எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி மேல சந்தேகம் வரா மாதிரி அக்கவுண்டன்ட் மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. சரிங்க மேடம். நீ இப்படி பேசும்போது ஏன் மேலேயே திருட்டு பழி போடுவீங்களா, ஏன் மேலேயே சந்தேகப்படுவீங்களான்னு கோவப்பட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். ஓகே மேடம், இப்பவே நீங்க தலைவி ஆயிட்டதா நினைச்சுங்க மேடம். வரதராஜன், விட்டுடுங்க. மணி செஞ்ச இந்த காரியத்துக்கு சம்பந்தமா நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. என்ன பண்ணணும்னு நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்கு? இவன் பண்ண காரியத்துக்கு இவனை மன்னிச்செல்லாம் விடக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைக்கணும். உள்ள போய் 6 மாசம் கம்பி அனுப்பணும், அப்பதான் இவன் திருந்துவான். திருந்த வேண்டியது தப்பு பண்ணவங்க அல்ல, தப்புக்கு துணை போனவங்க. நெருப்பு இல்லாம புகையாது. அகிலாண்டேஸ்வரி மேடம் செல்வாக்கு என்னன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், மணிக்கும் தெரியும். அப்படி இருந்தோம் மணி மேடம் முன்னாடியே நீங்க சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. உண்மை இல்லாம மணி அப்படி சொல்ல முடியுமா? நீங்க தான் புரிஞ்சுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சார், உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா? மேடத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த காசுக்கெல்லாம் அலைவாங்களா? அதான் மணியே சொல்லிட்டார. அந்த இமேஜை கேடயமா வச்சுக்கிட்டு தான் இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க. அதான் நீங்க எல்லாருமே அவங்கள சந்தேகப்படல. இங்க பாருங்க மேடம், நான் இவங்கள மாதிரி ஆட்டு மந்த கூட்டத்தை சேர்ந்தவன் இல்ல. எனக்கு உங்க மேலேயும் சந்தேகம் இருக்கு. மாசம் 5 லட்சம் கணக்கு வச்சு கடந்த 9 மாசமா 45 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்கீங்க. அந்த 45 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரணும். இல்லனா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும். என்ன மேடம், கேள்வி கேட்டு அடிப்பீங்களா? ஏய், என்னடா பெரிய 45 லட்சம் ரூபாய்? நான் நினைச்சேன்னா நிமிஷத்துல எத்தனையோ கோடிகளை தூக்கி வீசுவேன். ஆனா அது வேற. என் மேல பொய்யா ஒரு ஊழல் சதிய சுமத்தி 45 லட்சம் ரூபாய் கேட்டா அது யாரா இருந்தாலும் அவனை சாகடிச்சிட்டு தாண்டா அடுத்த வேலையை பார்ப்பேன். என்னடா மிரட்டறியா? போலீஸ்க்கு போவியா? போ, எங்க வேணாலும் போ. முடிஞ்சா என் மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிச்சு காட்டு. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போக கூட தயார். ஆனா அது வரைக்கும் உங்களோட இந்த பதவியும் வேணாம், இந்த ஆபீஸும் வேண்டாம். என்ன சார் மேடம் இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கூட நன்றியா இல்லையா உனக்கு? விட்டு தள்ளுங்க வரதராஜா, அந்த அம்மா போனா போட்டோம். அவங்கள விட நந்தினி மேடம் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, இனிமேல் கூட பண்ணுவாங்க.
அவங்களுக்கு பதிலா நந்தினி மேடத்தை தலைவி ஆக்கிடலாம். என்னப்பா நான் சொல்றது? வாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பாய். ஹலோ மேடம். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். கொடுத்த வேலைய கில்லி மாதிரி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே அகிலாண்டேஸ்வரி யூனியன் தலைவி போஸ்ட்ல இருந்து ராஜினாமா பண்ண வச்சு நான் தலைவி ஆகிறதுல எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது. உன் மொபைல பாரு, ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன மேடம் இது? 25 லட்சம் என் அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க. யாருக்கு மேடம் இவ்வளவு பணம்? இது என்ன கேள்வி? உன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். தேங்க்யூ மேடம். நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு இந்த 25 லட்சம் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறமும் உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மேடம், இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியூருக்கு கிளம்பு. கொஞ்ச நாளைக்கு நீ குடும்பத்தோட டூர் போயிட்டு வா. நீ திரும்பி வரும்போது நான் யூனியனுக்கு தலைவியா இருப்பேன். அப்புறம் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, என்னை எதுவும் கேட்கவும் முடியாது, என்ன அசைக்கவும் முடியாது. கிளம்பு. தேங்க்யூ மேடம். நான் வரேன் மேடம். அது மேடம், நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அட்வான்ஸ் வந்துருச்சுல்ல? வந்துச்சு மேடம். ம். வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். ம். அகிலாண்டேஸ்வரி, உன்னை இந்த முறை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஜமீன் கூட்டமைப்புக்கும் நான் தான் தலைமை ஏற்க போறேன். யூனியன்லயும் நான் தான் தலைவராக போறேன். இனிமே உனக்கு இறங்கு முகம்தான். ஐஸ்வர்யா, வீடெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓகே அங்கிள், கொஞ்ச நாள் தானே ஆண்டி சொல்லிருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, அம்மா எங்க போனாங்க? அம்மாவுக்கு யூனியன்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் என்னன்னு பார்க்க போயிருக்காங்க. ஓ சரிப்பா. மாநாட போட்டாங்களா? பட்டமா ஐயா, பெரிய தம்பி உங்களுக்கு ஏதாவது? வேண்டாம் பட்டமா. அருண் தம்பி உங்களுக்கு? இல்ல வேண்டாம். அம்மா உங்களுக்கு? இல்ல வேண்டாம். சரிங்கம்மா. அம்மா உங்களுக்கு? இன்னும் இவ்ளோ கோவமா வந்திருக்கா? அம்மா, காஃபி கொண்டு வரவா? எனக்கு வேணாம். இல்லம்மா, காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, ஒரு காஃபியாவது கொண்டு வரனே. வேணாம் சொல்றல,
உனக்கு புரியாத ஒரு தடவை சொன்னா வேணாம் சொல்றல போ. அகிலா என்னாச்சு? பெரியத்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்னத்தான் நடந்திருக்கும்? பெரியத்துக்கு பெருசா எது நடந்திருக்கும் என்னன்னு பாப்போம். எதுக்காக யூனியன் ஆபீஸ்ல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க? யூனியன் ஆபீஸ்ல என்னமா நடந்துச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அந்த யூனியன் பணத்தை கையாடல் பண்ணிட்டேனா? என்ன விசாரிக்கிறதுக்காக யூனியனுக்கு வர சொன்னாங்க. என்னத்தது அநியாயமா இருக்கு? பெரியத்த மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்க. பழி மட்டும் தானே போட்டிருக்காங்க, மொத்தமா தூக்கி உள்ள வைக்கலையே. நீ கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருடி. என்ன சொல்ற அகிலா? என்ன மேடம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என்ன பொய் கணக்கு எழுத சொன்னீங்க. அப்பப்போ என் தேவைக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் வெறும் 45 லட்சம் ரூபாய் நான் கையாடல் பண்ணிட்டேன்னு இவ்ளோ கேவலமான பழியை என் மேல சுமத்துறாங்க. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் நீங்க குற்றச்சாட்டை நிரூபிங்கன்னு பதவி, அந்த ஆபீஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். என்ன அகிலா இப்படி சொல்ற? அவசரப்பட்டு எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. பொறுமையா? என்னங்க பேசுறீங்க? மறந்துட்டீங்களா? அவங்க சொல்ற அந்த யூனியன் பில்டிங்கே நான் என் சொந்த பணத்துல கட்டி கொடுத்தது. அப்படிப்பட்டவனா நான் பணத்தை கையாடல் செய்வேனா? விசாரிச்சா உண்மை தெரிய போகுது. அதுக்குள்ள நீ எதுக்காக பதவியை ராஜினாமா பண்ணாக்கிலா? பாட்டா, இந்த யூனியன், இந்த பதவி, இந்த தலைவர் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். பதவி உனக்கு பெரிய விஷயம் கிடையாதுதான், ஆனா அது உனக்கு ஒரு கௌரவம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு வந்துட்ட. இத சாக்கா வச்சு உன் இடத்துக்கு உன் எதிரிங்க வர நினைப்பாங்க. அதுதான் பிளான். ஏங்க, அந்த யூனியனுக்காகவே நான் யோசிச்சேன், அந்த யூனியனுக்காகவே நான் உழைச்சேன். எம்எல்ஏ அவங்க வந்து இப்படி ஒரு பழிய போட்டு என்னையே கேள்வி கேட்கறாங்க. நான் போனப்புறம் அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? I don't care. Let them go to hell. அப்படி அந்த யூனியன் தலைவர் பதவியினால தான் எனக்கு கௌரவம் கிடைக்கும்னா, இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அப்படி ஒரு கௌரவமே தேவையில்லை. அப்படி சொல்லு. அம்மா இந்த வீடு நமக்கு ரொம்ப ராசி போல இருக்கே. மகிழ்ச்சி. தேவி, இந்த வரங்க. அப்பா அப்பா வாடா 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 சிங்க குட்டி. என்னப்பா எப்ப பாரு ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரீங்க? என்னடா பண்றது, ஆபீஸ்ல டாடிக்கு ஒர்க் அதிகம்டா சொல்லலாம். ஓகேவா? இப்ப 2 hours நம்ம ஜாலியா விளையாடலாம். டேய், நான் ஜாலியா விளையாடலாம்னு சொல்றேன், நீ போன் எடுத்து வச்சுக்கிட்ட. கேம் டாடி. சரி சரி போ. தேவி, ரொம்ப நாளா நீ டூர் போகணும்னு கேட்டுட்டு இருந்தல. நாளைக்கு நம்ம டூர் கிளம்புறோம். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ. என்னங்க, உண்மையாவா சொல்றீங்க?
என்னால நம்பவே முடியலங்க. எப்ப நான் டூரை பத்தி பேசினாலும் லீவ் இல்ல பணம் இல்லைன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்களே மனசு வந்து டூர் போலான்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீயும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் எத்தனை நாள் தான் தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. அதான் நாளைக்கு டூருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, எங்க போறோம், எத்தனை நாள் போறோம், எப்ப கிளம்புறோம்? அதை இன்னும் முடிவு பண்ணலம்மா. நீ போய் அதுக்கு ரெடி பண்ணு போ. ஏங்க இப்படி சொன்னா எப்படிங்க? நம்ம எத்தனை நாள் டூர் போறோம்னு சொன்னா தானே அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம 3 பேருக்கு துணி எடுத்து வைக்க முடியும். எத்தனை நாளுன்னு எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிலாம் இல்ல. 1 வாரம் 10 நாளைக்கு கூட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ. ஏங்க 1 வாரம் 10 நாள்னு டூர் போனா பணம் நிறைய செலவாகுமேங்க. பணத்தை பத்தில நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கு நம்ம 2 பேரும் டூர் போறோம். எத்தனை நாள்ன்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. சரிங்க, நீங்க பையன் கூட விளையாடிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. கால் பண்ணலாமா? பண்ணிக்கங்க. ஹலோ. ஹலோ பட்டமாக்கா. ஹலோ, யாரு? சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பட்டமாக்கா, நான் பார்வதி பேசுறேன். யாரு? பார்வதியா? ஆமா பட்டமாக்கா, நான் தான் பேசுறேன். என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? சரி, இப்போ நீ எங்க இருந்து பேசுற? பட்டமாக்கா, அதெல்லாம் இப்ப எதுவுமே கேட்காதீங்க. நீங்க கொஞ்சம் தனியா வந்து மெதுவா பேசுங்க. ஓ, நீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அங்க யாருக்குமே தெரியக்கூடாது. ஆல்ரெடி இங்க யாரும் இல்ல. நான் இப்ப டைனிங் டேபிள்ல தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். சொல்லு. அக்கா. எதுக்கு பார்வதி வீட்டை விட்டு போன? முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. நான் வருவேன், ஆனா இப்போதைக்கு வரமாட்டேன் பட்டமாக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். இல்ல பார்வதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்ல போறத முதல்ல நீங்க கேளுங்க பட்டமாக்கா. ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க தான் நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, உனக்கு என்ன தகவல் வேணும் கேளு. அம்மாவுக்கு பதவி போற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? யூனியன்ல ஏதோ ஊழல் நடந்திருக்கான். அது அம்மா தான் காரணம்ட்டு அம்மா மேல குத்தம் சுமத்திருக்காங்க. அதனால அம்மா கோவப்பட்டு தலைவர் பதவிய தூக்கி அடிச்சிட்டு வந்துட்டாங்க. அக்கா, அவசரப்பட வேண்டான்ட்டு ஐயா கூட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அம்மா தான் நான் எடுத்த முடிவு சரிதான்னு தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ நீ எங்க இருந்து பேசுற? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பட்டமாக்கா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணத கூட நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஆதி தம்பி உன் நினப்பாவே இருக்கு பார்வதி. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருமா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த 2.5 அடி சிலிண்டர் யாருக்கிட்ட இப்ப பம்மி பம்மி பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இருக்கிற ஒரு பேத்தி இவளுக்கு எங்க ஃபோன் பண்ணி பேசுவா? ஓடி போன வேலைக்காரியா இருக்குமோ? விசாரிப்போம். நான் சொல்றத கேளுமா. நீ என் அக்காவா நினைக்கிறது உண்மைனா தயவு செஞ்சு நீ எங்க இருந்து பேசுறனாச்சு சொல்லுமா. அதுக்கான நேரம் இன்னும் வரலக்கா. வரும்போது நானே சொல்றேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ண விஷயத்த மாமா கிட்ட கூட சொல்லாதீங்கக்கா, சரியா? பா ஏய் பட்டமா, யார்கிட்ட ரகசியமா போன் பேசுற? கேட்டா சொல்ல மாட்ட? அது வந்து எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க பேசினாங்கம்மா. சொந்தக்காரங்களா? பார்த்தா தெரிஞ்சிட போகுது. போ.
இப்ப தெரியும் பாரு உன் சொந்தக்காரங்க யாருன்னு. டயல் பண்ண நம்பருக்கு திரும்ப பண்ணா